ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்துல வயிறு வலிக்குதுன்னு சொன்னா நாம ஹாஸ்பிடல்ல தான் போய் பார்க்கணும். எந்திரச்சு வா போலாம். மாப்ள வாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போயிடுமா? எதுவும் ஆகாது. என்னம்மா இது? அக்கா இப்ப பரவாயில்லையா? வலி இல்லல்ல? ஐயோ தேவானா, இப்ப பரவாயில்ல. பாப்பா எப்படி இருக்கா? ரொம்ப அழுதுட்டு இருக்காளா? சாரிடா, என்னாலதான் உனக்கு ஏகப்பட்ட டென்ஷன். ஒண்ணும் இல்லடா. ஐயோ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் எடுக்கிறேன். ஏங்க, உங்களை நினைச்சா எனக்கு கோவப்படுறதா இல்ல ஆதங்கப்படுறதானே தெரியல புனிதா. அண்ணி, நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. நீங்க எல்லாரும் புனிதாக்கு பண்ணதே போதும், நான் பாத்துக்கிறேன். தாராளமா பாத்துக்கோங்க. நாங்க என்ன புனிதாவை புடிச்சா வச்சிருக்கோம்? குழந்தைக்கு வச்ச பால் அபிஷேகத்துக்கு எடுத்து கொடுத்தேன். அன்னதானத்துக்கு போறேன்னு கிளம்பி போக வேண்டியது. அப்புறம் அதை சமாளிக்க ஏதாவது டிராமா போட வேண்டியது. டிராமாவா? எதை டிராமான்னு சொல்றீங்க? நடு ரோட்ல அடிபட்டு கிடந்தாங்கன்னு சொல்றேன், அது உங்களுக்கு டிராமாவா? மாப்பிள, என்ன மாப்பிள இது? அம்மாடி, அடிக்கடி ஏதாவது பலமா பட்டிருக்க போதுமா? நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். இங்க பாருங்கம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் இப்போ ஓகேவா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தனா சரியாயிடும். சரி, நம்ம ரூமுக்கு போய் பேசிக்கலாமா? அமுதா, நீ இல்ல நீ வேணா. யாழினி, நீ ஒண்ணு பண்றியா? புனிதாவுக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் போட்டு கொண்டு வரியாமா? மேல ரூமுக்கு எடுத்துட்டு வந்துரு. மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. தூங்கி ரெஸ்ட் எடுத்தனா சரியாயிடும். சும்மா இருக்கண்ணே, நீ வேற. அம்மாடி, யாழினி நீ போடா, போய் எடுத்துட்டு வாடா. சரிங்க. ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடும். புனிதா வாங்க, ரூமுக்கு போலாம். அக்கா வலிக்குதுன்னா சொல்லுங்க, நம்ம ஹாஸ்பிடலுக்கு உடனே போலாம். நீ மட்டும் அமைதியா இருந்திருந்தா என் பொண்ணு இப்படி கீழே விழுந்துட்டு வந்திருப்பாளா? அதானே, எங்க இன்னும் எதுவுமே சொல்லாம இருக்கீங்களேன்னு பார்த்தேன். இல்ல தெய்வான, அக்கா போய் விழுந்ததுக்கு நான் எப்படி காரணமாவ? தெய்வான, நீலாம் இதுக்கு காரணம் இல்ல. ப்ளீஸ் இந்த பேச்ச கொஞ்சம் விடுங்களேன். ஐயோ அம்மாடி, கண்ணு மெதுவா எந்திரிடா. பாத்து இரு. மெதுவா பாத்து பாத்து பாத்துடா. மெதுவா பாத்து வா. பாத்து மெதுவா. மெதுவாடா. உட்காரு. உட்காரு. உட்காருமா, உட்காரு. கால். மெதுவா. மா, கொஞ்சம் டயர்டா இருக்குமா. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீங்க போங்க. இல்லம்மா, யாழினி வரட்டும், ஒத்தடம் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா போறேன். கபிலன், சாரி கபிலன். உங்க சாரி எல்லாம் எனக்கு எதுக்குங்க? வழியில இருக்கிறது நீங்க தான். நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நான் தான் இனிமே உங்கள்கிட்ட சொல்றதை நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ மாப்பிள்ள, அவளே வழியில துடிச்சிட்டு இருக்கா. புனிதா எதுவும் சொல்லாதீங்க. நான் உங்களை மாதிரிலாம் இல்லைங்க. புனிதாவை யார் என்ன சொன்னாலும் என்னால பார்த்துட்டு அமைதியெல்லாம் இருக்க முடியாது. கபிலன் ப்ளீஸ் கபிலன், எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க கோவப்படாதீங்க. ஒண்ணும் இல்லையா? வரும்போது வயிறு வலிக்குன்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? இல்ல உங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வலி இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல, கீழே விழுந்த வேகத்துல கொஞ்சம் வலிச்சுது. இப்போ எனக்கு எந்த வலியும் இல்ல. ப்ளீஸ் கபிலன், அமைதியா இருங்க. உங்களுக்கு வலி இல்லைன்னு சொன்னா நான் நம்பணுமா? உங்க முகத்தை பார்த்தா தான் எனக்கு தெரியுது. புனிதாமா, வயிறு ரொம்ப வலிக்குதா? எனக்கு ஒண்ணும் இல்ல. அத்தை, யாழினி குடுமா, குடு. சூடா இருக்கு, சூடா இருக்கு. பாத்து பாத்து. இந்தாங்க. புனிதா, நான் ஒத்தடம் வச்சது உனக்கு வயிறு வலி கம்மியான மாதிரி இருக்குமா? அண்ணே, கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நீ வா, இப்படி வா, வந்து சாஞ்சு உட்காரு. பாத்து, மெதுவா. மெதுவா. சரி, படுத்துக்க. மெதுவா மெதுவா. வலிச்சா சொல்லுமா? கொஞ்சம் பொறுத்துக்கோடா. சரியா போயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. ரொம்ப வலிக்குதா? போதுமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டரா இருக்கு. யாழினி, தேங்க்ஸ் யாழினி. ஐயோ அக்கா, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? அத்தை, நான் தண்ணி எடுத்துட்டு போறேன். அக்கா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி, எடுத்துட்டு போமா.